கருவாட்டு குழம்பானி ருசிட்டு ஒரு வாட்டி திங்க பார்க்க யோசித்துள்ளேன். அட ஆமாங்க, அந்த கருவேட்டு குழம்பு தான். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டுக்க, கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்ட பிறகு வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிக்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கங்க. ஃப்ரை ஆகிட்ட பிறகு அது கூட மிளகாத்தூள் போட்டுருங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு அதுக்கு எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் கரைச்சி நல்லா ஊற்றிடுங்க. தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு அது கூட தண்ணி ஊற்றி கொண்டாந்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிற பிறகு இந்த கருவேட்டு நல்லா அலசிடுங்க. அலசி நல்லா க்ளீன் பண்ணி அதில் போட்டுருங்க. குழம்புல போட்டிங்கன்னா நல்லா கலர் விட்டு கொஞ்சம் நல்லா ஃபீடாச்சு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுருங்க. கொத்தமல்லி போட்டு நல்லா கலரி இறக்குனிங்கன்னா ருசியான கருவேட்டு குழம்பு ரெடி. உங்களுக்கு